So, இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5ல எக்ஸசைஸ் நம்பர் 5.7 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் இதுல எல்லா ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களோட முதல் கொஸ்டின். கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. இதை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2x. இதை வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். இப்போ y வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா dy பை dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த dy பை dx அப்படின்றத நம்ம y டேஷ்னு கூட எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பேசிக் ரூல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா அது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னு எழுதுவோம் இல்லையா? அதனால எக்ஸ் பவர் 2ன்றது 2x அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா எக்ஸோட பவர்ல இங்கே 1 வந்துடும். 3 டைம்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கு. எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணா 1 வரும். இந்த 3 வந்து கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கூட மல்டிபிள் இருக்கிறதுனால அது அங்கே இருக்கு. ஆனால் 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2ன்றது கான்ஸ்டன்ட்ல, அதனால இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருக்கு? 2x பிளஸ் 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தானே கேட்டிருக்காங்க. அதனால இது என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் திருப்பியும் பண்ணணும். இப்போ y டேஷ் அதாவது dy பை dx டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நீங்க இதை இப்படியும் எழுதலாம், இல்லைனா இங்க இப்படி y போட்டு டபுள் டேஷும் போட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ 2xல 2 வந்து கோஎஃபிஷியன்ட் அங்கேயே இருக்கும். எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணா 1 ஆயிடும். 3ன்றது வந்து என்னது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ y டபுள் டேஷோட ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்கு? 2. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரும் கூட. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2ல எக்ஸ் பவர் 20ன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்குறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx இல்லைனா ஒய் டேஷ்னு எழுதிக்கோங்க. இதை பார்க்க எக்ஸ் பவர் n மாதிரி இருக்கு. எக்ஸ் பவர் என்னோட ரூல் என்ன? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. n வந்து 20, எக்ஸ் டு த பவர் n மைனஸ் 1னா 20 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடும். அப்போ 20 எக்ஸ் டு த பவர் 19 அப்படின்றதான் ஒய் டேஷோட வேல்யூ. ஒய் டேஷை கண்டுபிடிச்சாச்சா? இப்போ திருப்பியும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணேன். நான் டிஃபரன்ஷியேட் 2 தடவை பண்ணேன். நமக்கு செகண்ட் ஆர்டர் கேட்டிருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் வரும். இங்கே 20ன்றது வந்து கோஎஃபிஷியன்ட், அது அங்கே தான் இருக்கும். எக்ஸ் பவர் 19 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதே ரூல் தான், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 19 எக்ஸ் டு த பவர் 19 மைனஸ் 1. நீங்கள் டேரெக்டாக இதை 18ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 20யும் 19ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 380 வரும். இங்கே எக்ஸ் டு த பவர் 18 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் உங்களோட ஒய் டபுள் டேஷ் செகண்ட் ஆர்டரோட சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3ல எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொஸ்டின் வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். இதில் 2 டேர்ம் மல்டிபிள் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணோம்னா யூவி. மல்டிபிள் இருக்க 2 பேரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூவி ரூல் அப்ளை பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் டேஷ் அதெல்லாம் dy பை dxன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது யூவியில் இருக்கிறதுனால முதல்ல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்படி எழுதிடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட வேல்யூ. அதாவது y dash equal to 1 into cos x என்ன? cos x தான். plus into minus x into sin x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கிடைச்சிரும். ஸோ திருப்பியும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்குறோம். y டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். மைனஸ் போட்டுட்டு இது திருப்பி யூபியில் தான் பண்ணோம். ஏன்னா 2 டேர்ம் மல்டிபிள் இருக்குல்ல, அதனால மல்டிப்ளிகேஷனில் எக்ஸை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற சைன் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து ப்ளஸ் போட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் மறுபடியும் சைன் எக்ஸ் தான். இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு மைனஸ் 1 சைன் எக்ஸ், இது ஒரு மைனஸ் 1 சைன் எக்ஸ். ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டைம் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஒய் டபுள் டேஷ், அதாவது செகண்ட் ஆர்டரோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4ல ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு டபுள் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். நம்ம தான் இது ஒய் இஸ் ஈக்குவல்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல ஒய் வந்து ஒய் டேஷ் ஆகும், இல்லை dy பை dxன்னு கூட எழுதிக்கலாம். லாக் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1 பை எக்ஸ்.
ஸோ அவ்வளோதான் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. திருப்பியும் எக்ஸை பண்ணால் 1 தான் வரும். அதை எழுத தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிச்சாச்சு. திருப்பியும் கிடைச்ச வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது ஒய் டேஷ்ன்றது என்னவாயிடும்? ஒய் டபுள் டேஷ் ஆகிடும். இது வந்து 1/x அப்படின்னு கிடச்சிருக்கு. 1/x ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/x அப்படின்னாலும் எக்ஸ் டு த பவர் -1 அப்படின்னாலும் ஒன்று தான். ஏன்னா கீழே இருக்கிற +1 மேலே போகும்போது என்ன ஆகும்? -1 ஆகும். அப்போ எக்ஸ் பவர் -1 என்ன பண்ணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இந்த ரூலை அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் -1ன்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் -1 into x பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். -1 x to the power -2. இப்போ -1 x to the power -2 கீழே எடுத்துகிட்டு போகும்போது அது என்னவாயிடும்? +2 ஆகிடும். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/xன்னு வந்ததுன்னா உங்களோட வேல்யூ -1/x² அப்படின்றத நீங்கள் டைரக்ட் ஃபார்முலாவை கூட படிச்சுக்கலாம். 1/x ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? -1/x² அப்படின்றது தான். ஸோ இதான் உங்களோட டபுள் டெரிவேட்டிவோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல x³ into log xன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதில் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy/dx அதாவது y dash அப்படின்னு கிடச்சிரும். இவங்க ரெண்டு பேர் மல்டிபிள் இருக்கிறதுனால uv தான் அப்ளை பண்ணணும். u'(v + uv'). பேசிக் ரூல்ஸ்ன்னு பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x பவர் n வந்ததுன்னா n into x பவர் n - 1 அப்படின்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் கேட்டாங்கன்னா 1/xன்னு எழுதணும். இது எல்லாமே பேசிக் ரூல்ஸ். இதில் முதல்ல x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x² வந்துடும். இந்த ரூல் அப்ளை ஆகிருக்கு. மல்டிபிள் பை லாக் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டு x³ அப்படியே எழுதிட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 1/x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ uv அப்ளை பண்ணியாச்சு. இதில் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ y dash equal to 3x² into log x என்ற டேர்ம் இருக்குது. இங்கே இருக்கிற x³ இது வந்து x பவர் 1. x³ x பவர் 1 கேன்சல் பண்ணும்போது இங்கே x² மட்டும் இருக்கும். அதாவது ஒரு x மட்டும் கேன்சல் ஆகிருக்கும். இல்லைனா டிவிஷனில் இருக்கும்போது பவர் சப்ட்ராக்ட் ஆச்சு அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் x² காமனாக எடுத்தும் பண்ணலாம், இல்லை அப்படியே வச்சுட்டு பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y டபுள் டேஷ் ஆகிடும். 3ன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த x²டையும் லாக் எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? இது u இது v ஏன்னா மல்டிபிளில் இருக்குது. ஸோ u வந்து x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். v ஆன லாக் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ப்ளஸ் போட்டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ 1/x அப்படின்னு கிடச்சிருக்கும். முதல்ல x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு லாக் எக்ஸ் அப்படியே எழுதியிருக்கோமா? ப்ளஸ் போட்டு x² அப்படியே எழுதிட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கோம். ப்ளஸ் இது முடிச்சாச்சு. இங்கே ப்ளஸ் x² இருக்குது. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ எழுதிட்டோம். இந்த 3 உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். 3 2s are 6x டைம்ஸ் லாக் எக்ஸ் இருக்குது. இந்த 3 உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ் 3x² x இருக்குது. இந்த 2க்கும் இந்த 3க்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா 3 உங்களோடது, x² வந்து தனிட்டம். இங்கே ஒரு ப்ளஸ் 2x என்ற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு எக்ஸும் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 6x டைம்ஸ் லாக் எக்ஸ் என்ற டேர்ம் இருக்குது. 3xையும் 2xையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 5x அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட d²y/dx²ன்னு சொல்லிக்கலாம், இல்லை y டபுள் டேஷ்னு சொல்லிக்கலாம். செகண்ட் ஆர்டரோட வேல்யூ. இது ரெண்டுத்துலையும் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால எக்ஸை கூட நீங்கள் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு இங்கே வந்து 6ம் லாக் எக்ஸும் இருக்கும். இங்கே வந்து +5 மட்டும் இருக்கும். இப்படி கூட நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம். இதுதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.